ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குணா ரெசிபி. இந்த வீடியோவில் ரோட்டுக்கடை மசாலா சுண்டல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போது குக்கரில் 2 கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அது கூட சுண்டல் காஞ்ச சுண்டல் கடையில் விற்கும் இல்லையா, அந்த சுண்டல் வாங்கி 7 மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பு கூடவே இந்த சுண்டலையும் சேர்த்து விட்டுக்கலாங்க. நான் சுண்டல் ஒரு 300 கிராம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 3 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 3 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். 2 சின்ன சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டு குழம்பு மிளகாய் தூள் நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிளகாய்த்தூள், வெங்காயம், தக்காளி எல்லாமே கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மூடி போட்டு மூடி அடுப்பில் 8 விசில் வச்சுக்கலாங்க. நல்லா பட்டாணி நல்லா வெந்து வரணும். 8 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்குங்க. நல்லா கலந்து விட்டு நீங்கள் கையாலேயே பட்டாணி எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா நசுங்கி மைய இருக்கணும். இதுக்கு மேலே தாளிக்கிறதுக்கு
3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 2 கொத்து கருவேப்பிலை போட்டு தாளித்து இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கம கமன்னு ரோட்டு கடை ஸ்டைலில் சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதை கிண்ணத்தில் போட்டு கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம், கார்ன் சிப்ஸ் போட்டு எடுத்து சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.